ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே கிளியராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்னில் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது ஒரு 20லேருந்து கரெக்டாக டேட் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 26 வரைக்குமே ஒரு சேனல் பேட்டர்னில் தான் நிஃப்டி ஃபார்ம் ஆகிருக்கும். கரெக்டாக அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி 25th நிஃப்டி வந்து இந்த சேனல் பேட்டர்ன் டாப்லேருந்து ரிஜெக்ட் ஆகி வரதை நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கிறவங்களுக்கு வந்து நோட் பண்ணி சொல்லியிருப்பேன். ஆல்மோஸ்ட் ஒரு 200லேருந்து 150 பாயிண்ட் கிட்டே நீங்கள் கேப்சர் பண்ணியிருப்பீங்க அன்றைக்கி. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம புட் ஆப்ஷன் வந்து 190ல் பை பண்ண சொல்லியிருப்போம். நம்ம கொடுக்குற கால்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். யாருமே உங்களோட ஒரிஜினல் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 120ல் நம்ம கரெக்டாக நிஃப்டியில் ரிஜெக்ட் ஆகிறத நோட் பண்ணி புட் ஆப்ஷன் வந்து பை பண்ண சொல்லியிருப்போம் 190ல். அது கொஞ்ச நேரத்தில் நல்லா மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துகிட்டு அந்த ப்ரைஸோட சார்ட்டும் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். நம்ம க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து பை பண்ணுற ப்ளேஸ் தான், சப்போர்ட்டு தான். நம்ம கொஞ்சம் மேலே கொடுத்துருந்தாலும் கீழே வந்தாலும் அந்த இடம் வந்தாலும் சப்போர்ட் பை பண்ணலாம். நிறைய பேருக்கு அதுவே புரிய மாட்டேங்குது, மெசேஜ் பண்ணுறாங்க. கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேலே இருக்கிறது வந்து ட்ரெண்ட் லைன், கீழே இருக்கிறது வந்து சப்போர்ட்டில் எப்பவுமே பை பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாலும் நல்லா பை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இது வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்போம். சப்போர்ட் எடுத்துருக்குங்கிறதையும் நம்ம நோட் பண்ணியிருப்போம். ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சுங்கிறத நோட் பண்ணியிருப்போம். எல்லாமே இது நம்ம லைவாக அப்டேட் கொடுத்துட்டே இருந்திருப்போம். அந்த நிஃப்டியில் வந்து பெரிய ரிஜெக்ஷன் வந்ததையும் நம்ம இதில் நோட் பண்ணி போட்டிருப்போம். கிளியராக உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு வந்து புட் ஆப்ஷனில் வந்து நல்லா வால்யூமாக பை ஆச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வெயிட் பண்ணி ஃபுல் பாயிண்ட்டையும் கேப்சர் பண்ணியிருப்போம். அன்றைக்கி புக்கு ப்ராஃபிட்டுங்கிற வரைக்கும் நம்ம போட்டிருப்போம். இதில் நம்ம டெலிகிராம் சேனலில் இருந்தீங்கன்னா அன்றைக்கி லைவாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரேடிங்கிறது எப்போவுமே 80% வெயிட்டிங் தான், 20% தான் பை செல்லுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த வெயிட்டிங்கிறது வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு மட்டுமே கிடையாது, எடுக்கிற ட்ரேடை எப்போ எக்ஸிட் பண்ணணுங்கிறதுலையும் இருக்குது. ஏன்னா அப்போ மட்டும்தான் உங்களால் கரெக்டாக ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். எல்லா நாளையுமே சின்ன சின்ன அமௌண்ட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு போகிறப்ப அதே மாதிரி லாஸும் வரும். ஆல்மோஸ்ட் நீங்கள் அப்படியே ஈக்குவல்லே தான் இருப்பீங்க. கரெக்டான ட்ரேடு, நல்ல ட்ரெண்டில் போகிற ட்ரேட்லாம் கரெக்டாக பை பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணி ஃபுல்லாக கேப்சர் பண்ண கற்றுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ மட்டும்தான் உங்களால் ட்ரேடிங்கில் சர்வே பண்ண முடியும். 80% வெயிட்டிங்னால் அது பை பண்ணி தான் வெயிட் பண்ணணும். வெறும் நீங்கள் ட்ரேடுக்காக மட்டுமே 80% வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்கள் ட்ரீமில் பெரிய ஆள் ஆகிற அளவுக்குலாம் ஆக முடியாது. பொறுமை ரொம்ப முக்கியம் ட்ரேடிங்கில், அதை மட்டும் கற்றுக்கோங்க. அண்டு அதே மாதிரி இல்லாமல் உங்களுக்கு நிறைய சார்ட் அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வெயிட் பண்ணுற கான்ஃபிடென்ட்டும் வரும். முடிஞ்ச வரை நான் போட்டிருக்க சார்ட்லாம் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் தான் இருக்கும். எதுவுமே டெலீட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த பேட்டர்ன்ஸு நான் எப்படி வரைஞ்சிக்கிறதெல்லாம் பார்த்து உங்களோட சார்ட்டில் நீங்கள் அதே மாதிரி ட்ரா பண்ணி ரெசிஸ்டன்ட் எது, சப்போர்ட் எதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி எக்ஸிட் பண்ண கற்றுக்குவாங்க. எல்லாமே பேப்பர் ட்ரேடில் கற்றுக்குவாங்க. ஒரிஜினல் அமௌண்ட்டில் வந்து கற்றுக்காதீங்க. உங்களோட நல்லதுக்காக சொல்கிறேன். அண்டு நம்ம இப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம கரெக்டாக மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடி ஒரு 3 o'clock அப்புறமாவே அதை புக் பண்ண சொன்னதுக்கான ரீசனே இது தான். நான் இங்கே செல் பண்ண சொன்னதை இங்கே புக் பண்ண சொல்லியிருப்பேன். இவ்வளோ நேரம் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், வெயிட் மட்டும் தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா தெரியும் ப்ரீவியஸ் லோ இது, அதுக்கு மேலே போகிற ஹை வந்து இந்த ஹைக்கு மேலே போயிருக்கணும். போகல மார்க்கெட் அன்றைக்கி, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக. ஸோ நம்ம இங்கே எடுத்த என்ட்ரியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹை சான்ஸு இங்கே 1 2 3 தேர்டு சப்போர்ட் வர்றதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் வரைக்கும் நம்ம புட் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணி அன்றைக்கி எக்ஸிட் பண்ணியிருப்போம். அதனால தான் உங்களுக்கு 190லேருந்து 330 வரைக்கும் ட்ரேடில் ப்ராஃபிட் எடுத்திருப்போம். ஆல்மோஸ்ட் நடுவில் கொஞ்சம் வந்தவங்களும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெலிகிராம் சேனல் நோட்டிஃபிகேஷன் ஆன்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போவுமே நான் லைவ் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். அண்டு நெக்ஸ்ட் டே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சப்போர்ட்டும் ட்ராப் பண்ணியிருப்போம். இங்கே சப்போர்ட் இருக்குது, மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். உங்களுக்கு எங்கே சப்போர்ட் இருக்குங்கிறதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. சும்மா அப்படியே மார்க்கெட்டில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே தெரியும் இதுதான் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து கேப் அப் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பெரிய கேண்டில் காலையில் தான் பை ஆச்சுன்னா நினைக்காதீங்க. லைவ் மார்க்கெட்டில் இருந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அன்றைக்கி நடந்தது 1 minute கேண்டில் தான் இது. மார்க்கெட்டு வந்து
கேப் அப் ஆகாமல் லைட்டாக அங்கேயே ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டிட்டு 1 மினிட்ல மேலே வந்துடுச்சு. அந்த மார்க்கெட்டில் இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தால் ட்ரேட் எடுக்கலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட்டு எனக்கு அதுக்கான சான்ஸை கொடுக்கல. இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் ப்ரீவியஸ் லோ, அதாவது இந்த இடம் இங்கே வந்திருக்கணும். அன்றைக்கி இந்த இடத்துல எங்கேயாச்சும் சப்போர்ட் எடுத்துருந்ததுன்னா அன்றைக்கி கண்டிப்பாக இந்த பை ஆப்ஷன் எடுத்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணிக்கலாம். பட் அன்றைக்கி ஃபுல்லாகவே மேனிப்புலேட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. ஒன் சைடாகவே மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இப்போ தான் உங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது. அன்றைக்கி கடைசி வரைக்கும் பார்த்து வெயிட் பண்ணி பை பண்ணாதவங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இங்கே எங்கேயாச்சும் பை பண்ணி இங்கே சின்னதாக ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. ப்ராஃபிட் பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு 26 யார் வேணால் கால் சைடில் பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பை பண்ண ப்ராஃபிட்டையும் சேர்த்து நெக்ஸ்ட் டேவும் வந்திருப்பாங்க. வந்தவொடனே அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு, இந்த மாதிரி ஒரு சேனல் பேட்டர்ன் வந்தது. அது பிரேக் அவுட் ஆனதுனால தான் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு 400 பாயிண்ட்டு. இது எதுவுமே தெரியாமல் மார்க்கெட்டில் யாரோ வந்துட்டாங்க, மார்க்கெட் இனிமேல் புல்லிஷ் தான். அதுவும் இல்லாமல் அன்றைக்கே நியூ ஹையும் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட் இன்னும் அப்படியே 26,500 700 800 போய்டும்னு நினச்சி நெக்ஸ்ட் டேவும் அதுக்கு முன்னாடி டே பண்ண ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுத்துகிட்டு எக்ஸ்பைரி டேவில் வந்திருப்பீங்க. இதுதான் மேனிப்புலேஷன் பண்ணுற பிளேஸு. இந்த இடத்துல நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா, அதாவது சைக்காலஜி நம்பர் 26,300 இருக்கும். இந்த இடத்துல வந்தோடனே ரிஜெக்ட் ஆகி கீழே வரும்போது நம்ம இங்கே ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். இங்கே இதுதான் இந்த புட் ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அதுக்கு வேறு நிறைய பேர் ரேக்லாம் பண்ணியிருப்பீங்க. இந்த ட்ரேட் தான். இந்த ட்ரேட் அந்த இந்த ரிஜெக்ஷன் வச்சு மட்டும் நான் எப்போவுமே கொடுத்துருக்க மாட்டேன். அது உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குங்க. அப்போ உங்களுக்கு புரியும் நான் இந்த இடத்துல எதுக்கு ரிஜெக்ட் ஆகும், மார்க்கெட் எதுக்கு கீழே போகணும் புட் ஆப்ஷன் நான் கொடுத்துருப்பேங்கிற ரீசன் உங்களுக்கு இனிமேல் தான் புரியும். உங்களுக்கு அதையும் நான் இப்போ லைவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சேனல் பேட்டர்ன்லேருந்து பிரேக்கே மார்க்கெட் மேலே போனது வரைக்கும் தான் இப்போ சொல்லியிருக்கேன். அதையும் தாண்டி இன்னும் நிறைய நடந்திருக்கும். சேனல் பேட்டர்னுக்குள்ளே ஒரு சேனல் பேட்டர்ன் பார்த்துருக்கீங்களா? இப்போது இதுதான் நடந்துகிட்ருக்கான நிஃப்டியில். நீங்கள் நம்பலனாலும் இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி எதனால் நம்ம புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இது இதுக்கு மேலே யூஸ் இல்லை, டெலிட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு லைவாக கரெக்டாக 1 ரிஜெக்ஷன். இது ஃபேக்காக, இந்த ஃபேக்காக மேலே ஏறினதுக்கான ரீசன் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது, அதனால தான் இங்கே மேலே போயிருக்கோம். மற்றபடி திரும்பவும் இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே தான் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே திரும்ப டபுள் டேப் பண்ணுற மாதிரி காட்டி, இதே சேனலுக்குள்ளேருந்து ரிஜெக்ட் ஆகி திரும்ப மார்க்கெட் கீழே வந்த மார்க்கெட்டு கீழே இருக்க 2 சப்போர்ட்டை தாண்டி இங்கே பிரேக் ஆகிருக்கும். அதாவது உங்களுக்கு இங்கேயும் பிரேக்கு, இந்த சேனலும் பிரேக்கு, இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக். அதனால தான் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வால்யூமாக பிரேக் ஆகிருக்கும். அது ஏன் வால்யூமாக பிரேக் ஆகிருக்குன்னா, இங்கே ஒரு பர்ஃபெக்டான ட்ரெண்ட் லைன் இந்த பக்கம் ஒன்று போகுது, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது வால்யூமாக பிரேக் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் வந்திருப்பாங்க. ரீடெஸ்ட் ஆகி திரும்ப மார்க்கெட் கீழே தான் வந்திருக்கும். அதுக்கு ரீசனும் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ நேரமாக அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த சைடு ஒரு சேனல் பேட்டர்ன் போயிட்டு இருந்ததுனால இப்போ அகெயின் இவங்க இந்த சேனலுக்குள்ளே வரணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பிரேக் பண்ணணும். ஸோ இதை பிரேக் பண்ணும்போது இந்த பிளேஸில் இருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் கரெக்டாக திரும்பவும் ஒரு சேனல்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இன்னொரு சேனலுக்குள்ளே தான் லாக் ஆகிருப்பாங்க. இது நம்ம பார்த்து தான் அன்றைக்கி புட் ஆப்ஷன் கொடுத்துருப்போம். பட் யாருக்குமே பொறுமையிலே இல்லை, நம்ம அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரிஜெக்ஷனில் கொடுத்துருப்போம். அது கொஞ்சம் நேரத்தில் திரும்ப பார்த்தீங்கன்னா டபுள் டாப் தான் பண்ணியிருக்கோம். அதாவது சைக்காலஜி நம்பர் 300 அது எதுக்குப்பா இந்த மாதிரி இந்த பிளேஸில் உங்களுக்கு ஏன் இவ்வளோ பாடி க்ளோஸ் வச்சுருக்காங்க தெரியுதா உங்களுக்கு? க்ரீன் கேண்டில் இந்த பாடி க்ளோஸ் வச்சதுக்கான ஃபுல் ரீசன், முன்னாடி நாள் நீங்கள் கண்டிப்பாக இதில் ஃபுல் கேப்சர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ட்ரெண்டிங் டேலேயே உங்களால் ஃபுல் கேப்சர் பண்ணியிருக்க முடியாது. அதை நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். சின்னதாக பை பண்ணி ஸ்கேல்பிங் தான் பண்ணியிருப்பீங்க.
நெக்ஸ்ட் டே நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் வந்திருப்பீங்கன்னா, நேற்று ரொம்ப மார்க்கெட் மேலே புல்லிஷ் ஆயிடுச்சு, ஆல் டைம் ஹையே பிரேக் ஆகிருக்கு, ஸோ டுடே கண்டிப்பாக மேலே போய்டும், நம்ம பை பண்ணி ஹோல்டு பண்ணலான்னு வருவீங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் க்ளோஸ் கொடுத்துருப்பாங்க, பாடி க்ளோஸ். இங்கே செல் ஆகிறதப்ப வெயிட் பண்ணி இங்கே பை பண்ணியிருக்கவங்க எல்லாரையுமே இந்த சேனல் உங்களுக்கு கிளியராக பார்த்தா தெரியும். இந்த சேனலில் டாப்பில் இங்கே ரிஜெக்ட் ஆகிறது யாருக்குமே தெரியாது. இங்கே டபுள் டாப் பண்ணிகிட்டே தான் இவ்வளோ பெரிய ஃபால் வந்திருக்கு. இங்கே டபுள் டாப் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய ஃபால் வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்து தான் நான் அன்றைக்கி அந்த பை புட் ஆப்ஷனை பற்றி எதுவுமே சொல்லலை. கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன், கண்டிப்பாக அது கீழே பெரிய ஃபால் வரும், அந்த 100 கொடுத்தது 300 போகணும். பட் அதுக்குள்ளே நீங்கள் பண்ண ரியாக்ஷன்லேயே அதை ஒரு 150 160 சம்திங்கே எக்ஸிட் பண்ண சொல்லிட்டேன். அன்றைக்கி ரீசன் இதுதான். இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி தான், உங்களுக்கு சார்ட்டை கரெக்டாக பார்க்க தெரிஞ்சாலே போதும், அவ்வளோதான். ஒன்ஸ் இங்கே டபுள் டாப் பண்ணியிருக்காங்களா, மார்க்கெட்டில் ஃபால் வந்ததா, இங்கே என்ன நடந்திருக்கு, இங்கேயும் இதே தான். 1 2 2 இது ப்ரீவியஸ் ஆகியே பிரேக் பண்ண முடியலன்னா தான் அது இப்போ டபுள் டாப் பண்ணியிருக்காங்களா, மார்க்கெட் ரிவைஸ் ஆச்சா. அதே மாதிரி தான் உங்களுக்கு 27th அன்றைக்கும் நடந்திருக்கும். இங்கே டபுள் டாப் பண்ணாங்க, சேம். நீங்கள் சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு ஃபுல்லாக எப்போ அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அது வரைக்கும் ரொம்ப கஷ்டம்தான். அதே மாதிரி ப்ராஃபிட் பண்ணாலும் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக கேப்சர் பண்ண கற்றுக்குவோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அன்றைக்கி நம்ம பையும் கொடுத்துருப்போம், புட்டு ஆப்ஷன் முடிச்சிட்டோன்னே இங்கே பை கொடுத்துருப்பேன். அதுக்கான ரீசன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லணும்னு தேவையில்லை, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சேனலோட லோ வந்திருக்கும் ஆல்மோஸ்ட் 1. இது கொஞ்சம் லைட்டாக கரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் பிரேக் ஆகிடுச்சு, பட் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்தாலும் இது தேர்ட் டைம் அதை கவுண்ட் ஆகும். 1 2 3 4th டைம் வரும்போது இங்கே ரிஜெக்ட் ஆகிறப்ப உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. கரெக்டாக அன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பிரி டே, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி மார்க்கெட்டில் 50 ருபீஸில் இருக்கிற ப்ரைஸை 150 வரைக்கும் தான் எழுதியிருப்பாங்க மேக்ஸிமம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் மூமெண்ட், உங்களுக்கு நிஃப்டி மூமெண்ட் ரொம்ப பெருசாகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 30 ருபீஸில் இருக்கிறதே 280 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கும் இந்த ஃபாலில். ஏன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பிரி, அது எதுவுமே நம்ம தெரியாமல் உள்ளே கால் ஆப்ஷன் காலையிலேருந்து பை பண்ணி இந்த சின்ன ஒரு டபுள் டாப் பண்ணுறதை பார்த்து வெயிட் பண்ண முடியாமல் நிறைய பேர் லாஸ் ஆகிருப்பாங்க. பட் நம்ம சேனலில் இருக்கிறவங்க யாரும் ஆயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ சீக்கிரமாக எதுவும் எக்ஸிட்டும் கொடுக்கல, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு தான் வெயிட் பண்ணி. அண்டு இந்த இடத்துல பை பண்ண சொல்லியிருப்போம் 100ல், அது இங்கேருந்து கொஞ்சம் பை ஆகிற மாதிரி காட்டி திரும்ப அகைன் இங்கேயும் ஒரு இதுதான் நடந்திருக்கும். இந்த சப்போர்ட்டை வச்சு நம்ம பை கொடுத்துருப்போம், அது லைட்டாக கொஞ்சம் கீழே இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த 100 ஒரு 190 வரைக்கும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். 90 வரை வந்திருக்கும் அந்த கால் ஆப்ஷனு. அண்ட் நெக்ஸ்ட்டு திரும்பவும் நம்ம ஒரு இது கொடுத்துருப்போம், 50 ருபீஸில் கொடுத்தது ஒரு 45 சம்திங் திரும்ப ஒரு 160 வரைக்கும் வந்திருக்கும். எப்போவுமே பொறுமையாக இருந்ததை மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் கைஸ். அது உங்களுக்கு இங்கே இதில் இருக்கும். அன்றைக்கே தான் கொடுத்துருப்போம், நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே தான் அன்றைக்கி 100ல் கொடுத்ததும் போயிருக்கும் 160, 55ல் சொன்னதும் 160 150 வரைக்கும் வந்திருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு பேட்டர்ன்ஸில் தான் அதில் ஃபார்ம் ஆகிருக்கும். உங்களுக்கு நிஃப்டியில் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். பட் எல்லாம் ஒன்று தான். நிஃப்டி இங்கே ஃபால் ஆச்சுன்னா அங்கே புட் ஆப்ஷனில் ஒரு பேட்டர்ன் அது பிரேக் அவுட் ஆகி மேலே வரும். நிஃப்டியில் மேலே பிரேக் ஆச்சுன்னா கால் ஆப்ஷனில் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு அது மேலே பிரேக் ஆகிட்டு மேலே போகும், அவ்வளோதான். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னா நிஃப்டியில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நிஃப்டி சப்போர்ட்டில் இருக்கா இல்லை ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கான்னு. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸை சூஸ் பண்ணி அதோட லோவில் தான் எப்பவும் பை பண்ணுங்கள், எப்போவுமே ஹையில் பை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் ட்ரா பண்ணுற சார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன் சொல்லலாம் முடியுது கஷ்டம்தான். மேலே போகிறதுலாம் ட்ரெண்ட் லைன்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுற ப்ளேஸு, கீழே க்ரீன் கலரில் இருக்கிறது சப்போர்ட்டு, இதில் ரெட் கலர் லைன் போட்டிருக்கேன் அது டார்கெட்டு, அவ்வளோதான். இதெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கே தெரியும் ப்ரீவியஸ் ஹை தான் டார்கெட்டாக இருக்கும். ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா, அதாவது எக்ஸ்பிரி டேவாக இருந்தால் இதை பிரேக் ஆகிட்டு ஈஸியாகவே 400 வரைக்கும் போயிடும். அப்படி இல்லைன்னா கீழே தான் வரும்.
அண்டு நம்ம ஃப்ரைடே கூட ஒரு ட்ரேடு கொடுத்துருப்போம். இதுலேயும் உங்களோட நல்லாவே தெரியும் சைக்காலஜி. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே கால் ஆப்ஷன் போனதுனால நம்ம கால் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணுங்கள் வாட்ச் லிஸ்ட்டுன்னு சொன்னோடனே அவ்வளோ பேருமே ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட்டு கால் ஆப்ஷனுக்கான வேலையே அன்றைக்கி இல்லை, புட் ஆப்ஷன் தான் தெரிஞ்சிச்சு கொஞ்ச நேரத்துலேயே. அது சொல்லி நம்ம அதில் ட்ரேடும் கொடுத்துருப்போம். அது பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் யாருமே ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுதான் சைக்காலஜி. உங்களுக்கு அது நம்ம புட் ஆப்ஷன் எதனால் அன்றைக்கி கொடுத்துருப்போங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் லைவ் மார்க்கெட்டில் எவ்வளோ நோட் பண்ணணும்னு. அன்றைக்கி நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, 1 டேக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ரிக்கவர் ஆகிடுச்சு, மார்க்கெட் மேலே போயிடும், நெக்ஸ்ட்டு இந்த ஹை போயிடும்னு நினைக்கிறீங்களா? இங்கேருந்து ரிக்கவர் ஆகி போகிறப்ப இவ்வளோ பெரிய ஃபால் வரும்போது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எங்கே வச்சுருக்காங்க, இங்கே வச்சுருக்காங்க. அது பையர்ஸ் ஃபஸ்ட் டைம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபாலில் பையர்ஸ் எங்கே இருக்காங்க, ஃபஸ்ட்டு இங்கே தானே வந்திருக்காங்க. இந்த பிளேஸ் வந்தால் மார்க்கெட் திரும்ப ரியாக்ட் ஆகும். ஏன்னா இந்த பிளேஸ்லேருந்து தான் மார்க்கெட் வந்து பையர்ஸ் வந்து திரும்பவும் ஃபெயில் ஆகி செல்லர்ஸ் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க. இங்கே உங்களுக்கு இந்த பைக்கு அப்புறம் வர கேண்டில் உங்களுக்கு தெரியுதா, எவ்வளோ டாமினேஷன் பண்ணியிருக்காங்க செல்லர்ஸ்னு. இந்த கேண்டில்லாம் கொஞ்சம் ரீட் பண்ண கற்றுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஃபுல்லாகவே இதுலேருந்து மார்க்கெட் எவ்வளோ ஃபால் ஆகிருக்கு. திரும்ப மார்க்கெட் என்ன தான் புல்லிஷாக மேலே வந்தாலும் அங்கே வந்தால் திரும்பவும் பையர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் தான் புக் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே மார்க்கெட் போகாது, பயப்படுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பையர்ஸை ஃபுல்லாக முழுங்கிட்டானுங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பயப்பட தான் செய்வாங்க. இங்கேருந்து மேலே ஏற்றினவங்க இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணாங்க, பயந்துட்டு வெளியே போயிடுவாங்க. ஆனால் இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீட்டெயிலர்ஸை உள்ளே கோத்து விட்ருவாங்க. அதை வச்சு நம்மளை மாதிரி பிகினர். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கேருந்து இப்படி லோவாக பை ஆகிட்டு வந்த பையர்ஸு கரெக்டாக இந்த இடம் வந்தோடனே நல்லா க்ரீனாக போவாங்க. அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்ல புல்லிஷாக தான் மேலே வந்திருக்கும். இந்த புல்லிஷாக மேலே வரதை பார்த்துட்டு தான் நம்ம இந்த இடத்துல ஒரு இது இருக்குது, ரிஜெக்ஷன்னு. இந்த ரிஜெக்ஷன் நோட் பண்ணி நம்ம புட் ஆப்ஷனை கொடுத்துருப்போம். அதுக்கு ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. ஏன்னா இவங்களோட எய்ம் எல்லாமே மார்க்கெட் இங்கேருந்து நல்லா க்ரீன், இங்கேருந்து க்ரீன், இங்கேருந்து க்ரீன், அப்படியே இன்னும் கொஞ்சம் க்ரீன், அப்படியே மேலே போயிடும், அப்படியே ஃப்ரைடே முடிச்சிடுவாங்க. அவங்கள அப்படியே நல்லா ப்ராஃபிட் பண்ண வச்சு தான் அவங்க முடிக்கணும்னு கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க. இன்ஸ்டிடியூஷ்னல் பையர்ஸ் அண்டு எஃப்ஐஎஸ் சாரி. ஸோ அந்த மாதிரி தான் எப்போவுமே ரீட்டெயிலர்ஸை அவ்வளோ ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடிச்சிட மாட்டாங்க. அதுவும் ஃப்ரைடேலாம் கண்டிப்பாக ஃப்ரை பண்ணுறவாங்க. அதனால் ரீட்டெயிலர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம கரெக்டாக புட் ஆப்ஷன் ரிஜெக்ஷன் பார்த்து இதில் கொடுத்துருப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் தெரிஞ்சிருக்கும். புட் ஆப்ஷனில் கீழே ஒரு சப்போர்ட் இருக்கும். அந்த சப்போர்ட்டு இங்கே மேலே ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்டு கீழே ரீடெஸ்ட்டும் வந்துட்டு புட் ஆப்ஷன் மேலே போயிருக்கும். இதுவே எக்ஸ்பிரி டேவாக இருந்தால் கண்டிப்பாக 300+ போயிருக்கும் இந்த ட்ரேடு. இது நார்மல் டேங்கவும் மார்க்கெட்டில் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ 250 250 வரைக்கும் தான் போயிருக்கும். அதுவும் நம்ம 240 வரைக்கும் ஹோல்ட் பண்ண வச்சு தான் புக் பண்ணியிருப்போம். ஆனால் நீங்கள் எவ்வளோ புக் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மார்க்கெட் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சப்போர்ட்டாக தான் நிறுத்தியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மார்க்கெட் எதுக்கு இவ்வளோ தூரம் மேலே போச்சு, இங்கேருந்து ஏன் ரிஜெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் ஏன் இங்கே க்ளோஸ் பண்ணாங்க, எங்கே வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாமே. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் இது தான் 1 2 3 4 5 6. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான அனாலிசிஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து 2 பாசிபிள் இருக்குது. அதாவது ஒன்று நம்ம டெலிகிராம் சேனலில் அடிக்கடி வரைய ட்ராயிங் தான் இது. இந்த மாதிரி சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி ரீடெஸ்ட் கொடுத்து திரும்பவும் இங்கே ட்ரெண்ட் லைனுக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். இது எல்லாமே 1 வீக்குக்கான அனாலிசிஸ் தான். மண்டேவே நடந்துரும்னு யாரும் நினைக்காதீங்க. இப்போது இன்னொன்று நடக்கிறதுக்கான பாசிபிள் வந்து கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. அது உங்களுக்கு இப்போ நான் ட்ராப் பண்ணும்போதே புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அகைன் சேனல் தான் நடக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு தான் மார்க்கெட் மேலே போகுது. மேலே போகும்போது
ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப ரிட்டர்ன் ஆகிற மார்க்கெட் கண்டிப்பாக இந்த லோவை சேலஞ்ச் பண்ணி இன்னொரு லோ வைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த லோ இங்கே இந்த இடத்துல எங்கே வேணால் வரலாம். இங்கே வந்துட்டு தான் மார்க்கெட் திரும்பவும் யூட்டர்ன் பண்ணி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சப்போர்ட் இருக்கும். அந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும். அது பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த சப்போர்ட்டுக்கு வரதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க. இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது இங்கே ரிஜெக்ட் ஆகிறது, இங்கே கேப் அப் ஆகிட்டும் கீழே வரலாம், இல்லை கேப் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் அப்படியே ஒரேடியாகவும் கீழே வந்துடலாம். ஸோ கரெக்டாக கீழே வர்றதுக்கான பாசிபிளும் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நான் இது வந்தாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து உங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.